Thank you, Pastor Chandra, Sayara, for the nice introduction. இந்த இன்ட்ரோடக்ஷனாலே கொஞ்ச நாளாக பயமாக இருக்குது. ஏன்னா அவரை பார்த்துட்டு இருந்தேன், என்ன அவர் ஒழுங்காக சொல்லிடுவாரான்னு சொல்லிட்டு. ஒரு சங்கத்துக்கு போயிருந்தேன், அப்போது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சொல்லும் போதே வந்து என்னோடய ஒய்ஃப் பேர் டாக்டர் பத்மாவதிட்டாங்க. அதில் என்ன ஆச்சுன்னா, அந்த மீட்டிங்கில் என் ஒய்ஃபுடைய பேஷண்ட் ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க. அவங்க நேரம் போய், மேடம் நீங்கள் மட்டும்தான் ஒய்ஃபா இல்லை சாருக்கு வேறு யாரும் இருக்காங்களா? இல்லை நான் மட்டும்தான். ஏன் இல்லை, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யாரும் பத்மாவதின்னு சொன்னாங்களே. உடனே ஒய்ஃப் எனக்கு ஃபோன் அடிச்சு, யார் அந்த பத்மாவதி, அவன் எங்கே இருக்கான், அவன் மட்டும் தான் இருக்கானா இல்லை வேறு யாராவது இருக்காங்க? இதெல்லாம் கரெக்டாக சொன்னார் பேர். அதனால் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். இந்த சிறப்பான ஒரு விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு முதல்ல நான் அவங்களுக்குலாம் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த பேர்ல் சிட்டி சங்கம்ங்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு சங்கம். சர்டிஃபிகேஷனை விட்டுட்டேன், அது எதுக்காகனா டைம் இல்லை, அடுத்து நம்ம சீஃப் கெஸ்ட் வேறு பேச வேண்டியது இருக்குது. இந்த சங்கத்தின் உடனே சொன்ன உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வருவது வந்து ஜோசார் தான். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாவட்டம் முழுவதும், நம்ம பழைய 3210 மாவட்டம் முழுவதும் அவருக்கு தான் நமக்கு ஞாபகம். எனக்கு நான் 98 ரோட்டியில் சேர்ந்ததுலேருந்து ஜோசார் தெரியும். ஆனால் அவருக்கும் எனக்கும் பழக்கம் வந்தது வந்து, அவர் வந்து எங்களுடைய ரொட்டேரியன் வீரபூபதி அப்படிங்கிறவருடைய மேரேஜுக்கு ராம்நாடுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அன்றைக்கு நைட்டு, சார் ஞாபகமாக என்னன்னு தெரியல, மேரேஜ் ஃபங்க்ஷனில் சாப்பிடாம நம்ம வந்து பரமக்குடியில் அவுட்டரில் ஒரு ரிசார்ட் மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். அப்போ தான் அறிமுகம் சார் அவருடைய கிடைச்சது. அதுக்கப்புறம் அவருடைய மரியாதை அவருக்கு, ஏன்னா அவர் மிகப்பெரிய மனிதர்களே எனக்கு தெரியும். அவர் வந்து நம்மகிட்ட பழகிற விதம், அன்னைக்கு வந்து பழகின விதம் வந்து அவ்வளோ எளிமையாக பழகினார். அது வந்து அவர் மேலே மரியாதை இன்னும் கூடியது. நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொன்ன உடனே, ஒரு ஐடியா இருந்த உடனே சாரை போய் பார்த்தேன். எனக்கு நிறைய பயனுள்ள அறிவுரைகள் தந்தார். அவ்வளவு எப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல அறிவுரைகள் தந்தார். அதன்படி தான் நான் நடந்தேன். அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொருத்தரையும் நான் போய் எலெக்ஷன் நிற்கும் போது பார்த்தேன், எல்லாரையுமே பார்த்தேன், முத்து அண்ணாச்சி. அப்போ முத்து அண்ணாச்சி என்ன கேட்டாருன்னா, ஏன் உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சு? ஏன்னா அவரை அந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்கிறார்கள் நமது மாவட்ட மக்கள். அதுக்கு மேலே சொல்ல விரும்பல. அப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அவரும் சில இதெல்லாம் சொன்னார். அவருக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் என்னன்னா, போகும்போது எனக்கு அன்னைக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்க உங்கள் ஆஃபீஸில் வச்சு. இதை போன்ற பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய ரோட்டரியில் நாமும் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். நான் ரோட்டரி கவர்னராக இருக்கேன், எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தெரியும். மேபி ரொட்டேரியன்ஸ் நம்ம 3-1 ரொட்டேரியன்ஸ்க்கு தெரியும். ஆனால் ஜோசார் அப்படி இல்லை, முத்தநாச்சி அப்படி இல்லை. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ரோட்டரி, ஜேசிஸு, சேம்பர் ஆஃப் காமர்ஸு, இன்னும் பிஸ்னஸ் எஸ் போன்ற என்ன நிறைய இடத்துல மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒருவர். அவர் நமக்கு கிடைத்திருக்கிற கவர்னராக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றியிருந்தார். அவரை பாராட்டுவது நமக்கு கடமை, அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரெல்லாம் இருக்காரு, அந்த ரோட்டில் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றது நமக்கு கண்டிப்பாக பெருமை தான். அடுத்து வந்து உங்கள் சங்கத்தில் வந்து நான் பார்த்த வரைக்கும், நான் ஏற்கனவே சொல்லிட்டாரு நம்ம சிவராமகிருஷ்ணன் ட்ரெண்ட் சென்டர் பிரசிடென்ட், என்னுடைய பிரசிடென்ட்டு. அந்த கேன்சர் அவேர்னஸ் ரேலி ஒன்று நடத்தினோம். அது வந்து வீடியோவில் வந்து நிறைய டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி, அது இன்னும் அந்த கிளிப்பிங் எந்த இன்னும் இருக்குது லைவாக. மிக பிரம்மாண்டமான ஒரு கேன்சர் அவேர்னஸ் ரேலி. அதுக்கப்புறம் அந்த மார்னிங் டிஃபன் ப்ரோக்ராம் சொன்னாங்க இல்லையா, அந்த மார்னிங் டிஃபன் ப்ரோக்ராமுக்கு போகையிலேயே நான் ஒரு சாதாரண ப்ரோக்ராமாக தான் போனேன். மார்னிங் கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு நம்ம அங்கே போனோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும்போது அந்த குழந்தைகள்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சுது. உண்மையிலே அந்த பள்ளியில் வந்து அது கொடுக்க ஆரம்பித்த உடனே அட்டண்டன்ஸ் கூடிருக்கு.
அப்படின்னா எத்தனை பேர் வந்து அந்த நீதி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட். அதை எல்லாரும் சொன்னது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இப்போ எடுத்து அது மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு சங்கம் தான் இந்த பேர்ல் சிட்டி தூத்துக்குடி. அந்த சங்கத்துக்கு இது ஒரு 30வது ஆண்டு விழா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பான இது. என்னுடைய கவர்னர் விசிட்டும் அது மாதிரி மிகச்சிறப்பாக இங்கே நடந்தது. உங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை எனக்கு நெருங்கிய நண்பர்கள். அபு தாமஸ் வந்து நான் ரோட்ராக்டில் இல்லை, இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இருந்து அவரை எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் ஒதுக்கி இருந்தார்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் ஆக்டிவாக நான் பார்க்கறதுக்கு ரொம்ப உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் சங்கத்தில் நிறைய பேரை வந்து நான் ஆக்டிவ் மெம்பர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறேன். அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நமது மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மிகச்சிறப்பாக அந்த மாவட்டம் போய்கொண்டிருக்கிறது. ஐபிடிஜி முத்தண்ணாச்சி மாதிரி ஒரு கவர்னர் கிடச்சி 8.61 lakhs US$. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நமது மாவட்டத்திற்கு ஒரு சாதாரண விஷயம் கண்டிப்பாக கிடையாது. அது அவரால் தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு மனிதர் ஒவ்வொருவரிடம் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களால் முடிந்ததை கொடுங்கள் அப்படின்னு ஃபவுண்டேஷன் கேட்டார். அவருக்காக கேட்கல, அவர் வீட்டுக்காக கேட்கல, அவர் தெரிஞ்சதெல்லாம் கொடுத்தாரு. அது வேற விஷயம். கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு இதுபடி 4.5 கோடிக்கு மேலே ஏகேஎஸ்க்காக கொடுத்துருக்கிறாரு. 5 கோடி. அது தவிர இன்னும் 5 கோடி அவர் மற்ற ப்ராஜெக்டுக்காக கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக வந்திருக்காரு. அவர் அன்னபோஸ்ட் கவர்னராக வந்தார். உண்மைதானே? அதில் வந்து என்னன்னா, அவர் அன்னபோஸ்ட் கவர்னராக வந்ததுக்கு நமது ஜோ சார் ஒரு முக்கியமான காரணம். நினைக்கிறேன். இவர் செல்வராஜ் மாமா வந்து எல்லாத்தையும் பேசினாங்க. பேசினதை வச்சு நாங்கள் வந்து அப்போ உதயபிள்ளை வந்து கவர்னர் எலெக்ஷனுக்காக ஓடிக்கொண்டிருந்தார். அவரை சில பேர் சேர்ந்து சந்தித்து கன்வின்ஸ் பண்ணோம். முத்தண்ணாச்சி மாதிரி ஒருத்தர் கவர்னராக வரணும், அவருக்காக நீங்கள் விட்டு கொடுக்கணும், அன்னபோஸ்டாக வரணும். சும்மா அவர் அதை ஒத்துக்கிட்டு அவரை விட்டு கொடுத்தார். அது வந்து முத்தண்ணாச்சிக்கு நல்லா தெரியும். இது வந்து யார் பண்ணது அப்படின்னு கேட்டால் ஜோசார் தான் அதற்கு முதல் விட்டுப்பவர். அன்றையிலிருந்து இன்று வரை நமது மாவட்டத்திலே அன்னபோஸ்டாக கவர்னர்கள் வருகிறார்கள். அதனால வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா? கிளப்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? எந்த கிளப்லையும் பிரச்சனை இல்லை. நல்ல முறையிலே நமது மாவட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இதை கெடுக்கிறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணலாம், எலெக்ஷன் உருவாக்க முயற்சிக்கலாம். அது தேவையில்லாத முயற்சி. நிச்சயமாக எலெக்ஷன் வரக்கூடாது. அந்த ஒப்பீனியனா நீங்க எல்லாரும் இருப்பீங்க. எலெக்ஷன் இல்லாமல் தெரியுது. கண்டிப்பாக எலெக்ஷன் இல்லாத மாவட்டங்களாக நல்ல திறமையான நிர்வாகிகள், கவர்னர்கள் வர வேண்டும். அவங்க திறமையை நம்ம ஒரு 3-4 வருஷம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இது பண்ண முடியும். இப்போ நான் வந்து தினேஷ் காந்தி எங்கள் ஊர்ல இருந்து கவர்னராக வந்திருக்கிறார்கள். நான் கவர்னராக வருவதற்கே போராட வேண்டியிருந்தது. ஏனென்றால் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் அப்படி யாருமே இல்லை. இருந்தாலும் அவருடைய திறமை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே அவர்களோட பழகிட்டு இருக்கேன். அப்போல இருந்த தினேஷ், அப்போல இருந்த காந்திக்கும் இன்றைக்கு இருக்கிற காந்தி தினேஷுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. அவங்க ரோட்டரி நாலேஜ், பப்ளிக் ஸ்பீக்கிங் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து தலை சிறந்து வந்து இருக்கிறார்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களைப் போல வருங்காலத்திலும் நிச்சயமாக நல்ல லீடர்ஸ் வர வேண்டும். அதற்கு வந்து எந்த ஜந்துக்களும் தேவையில்லை. ஜோசார் தலைமையிலே அனைவரும் ஒன்று நின்று நமது மாவட்டத்தை சிறப்பாக நடத்துவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு நன்றி. Dr. Chinnarai Abdullah for 5 words, and request the President to honor Dr. Chinnarai Abdullah as a small gift. Thank you, Doctor. Now I request Lieutenant Secretary-elect Victor to say
introduce our respected chief guest, AKS Muthu Anand.